மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு காலிலேருந்து இன்னைக்கு நைட்டு வரைக்கும் ஏகப்பட்ட நெகட்டிவான செய்திகள் தாவேக்காவை நோக்கி வந்துக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் அத்தனை பேருமே பார்த்துருப்பீங்க. திருத்தணியில் எப்படி நடக்குது ப்ரோ, ஆதவண்ணாவோட கார் வந்து ஒருத்தரை இடிச்சிருச்சு ப்ரோ, அதையும் நீ கடந்து வந்தீங்கன்னா அண்ணனோட அஃபிடவிட்லேயே தப்பு இருக்குது. என்ன அஃபிடவிட் ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன விஷயம் பண்ணுறாங்க, லீகல் டீம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, இது எல்லாமே வந்து சும்மா போகிற போக்கிற பரப்புற அவதூறு கிடையாது. எல்லாமே உண்மையான குற்றச்சாட்டாண்டுச்சு. இந்த உண்மையான குற்றச்சாட்டு எல்லாமே நம்ம முன்னாடி வச்சாங்க. நம்ம அந்த ப்ராப்ளத்தெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஏன்னா சரின்னு பட்டா நம்ம அத்தனை கரெக்ஷன் பண்ணுற ஒரு கட்சி தான் நம்ம கட்சி. நாங்கள் வந்து சரியாக தான் இருக்கோம் நாங்கள் சொல்கிறது கிடையாது. எதுவும் தப்பு பண்ணோம்னா ரொம்ப நாகரிகமாக சொல்லுங்கள், எங்களால் முடிஞ்ச அளவு அத்தனையும் கரெக்ஷன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதான் தொடர்ச்சி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிறைய முறை இந்த கரெக்ஷனை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேர்லேயே ஒரு தப்பு இருக்குங்க, இக்கு போடணும்னு சொன்னாங்க. அந்த இக்கையும் நம்ம போட்டு அந்த கரெக்ஷனை நம்ம செஞ்சு தான் அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம புதுசாக அந்த காலத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, நம்மளை பற்றி வந்த சரியான விமர்சனங்கள் அத்தனையுமே இருக்குது. இந்த விமர்சனங்கள் அத்தனையுமே தலைவர் விஜய் அவர்கள் அட்ரஸ் பண்ணி அத்தனையுமே முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா விமர்சனங்களை பார்த்தவங்க அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையே சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தை ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாளமாக அந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவு கூட போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா தலைவரோட வேட்புமனுவில் 2 தவறு இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஏஜ் 52, ஒரு வேட்புமனுவில் ஏஜ் 53 கொடுத்துருக்காங்க. ஒரு வழக்கில் பார்த்தீங்கன்னா மதுரை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என் மேலே எந்த வழக்கும் இல்லை, அதாவது எந்த குற்றவியல் வழக்கும் நிலுவையில் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் வந்து திருச்சியில் தாக்கல் பண்ணும்போது, இல்லைங்க எனக்கு எந்த விதமான சம்மனோ நோட்டீஸோ கொடுக்கல, ஆனால் இப்போ தான் என் கவனத்துக்கு வந்துச்சு, அதனால தான் நான் திருச்சி கிழக்கில் நான் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்க, குற்றவியல் வழக்கை மறைக்கக்கூடாதுங்க, ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குங்க, இந்த அஃபிடவிட் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்படிலாம் ஆகவே ஆகாது. ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா நமக்கு இன்னும் டைம் இருக்குது. 4ஆம் தேதி 6ஆம் தேதி மறுபடியும் இந்த அஃபிடவிட்டை நம்ம கரெக்ஷன் பண்ணி மறுபடியும் அப்ளை பண்ணலாம். இந்த அஃபிடவிட்டை கரெக்ஷன் பண்ணி மறுபடியும் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக வரணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. திருச்சி கிழக்கில் நம்மளுடைய அஃபிடவிட் பக்காவாக இருக்குது. பெரம்பலூரில் மட்டும்தான் நம்மளுடைய ஏஜை மாற்ற வேண்டியது இருக்குது. அந்த குற்றவியல் வழக்கை மறுபடியும் வந்து சேர்க்க வேண்டியது இருக்குது. தலைவர் அஃபிடவிட் வந்து தாக்கல் பண்ணும்போது வேறு சில பேர் வந்து முன்மொழிஞ்சிருப்பாங்க. அந்த முன்மொழிஞ்ச நபர்கள் வந்து அந்த அஃபிடவிட்டை கரெக்ஷன் பண்ணி மறுபடியும் ரீஅப்லோட் பண்ணாவே போதுமானது. ஆனால் இதெல்லாம் வந்து தம்பி இதெல்லாம் வந்து ஏற்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? உண்மைக்குமே தலைவர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னும் கவனமாக செய்யணும். இந்த மாதிரி விஷயத்துலலாம் இந்த மாதிரி தவறுகள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக நானே பதிவு செய்கிறேன். எதிர்க்கட்சி நண்பர்கள் நம்ம தோழர்கள் நிறைய பேர் இந்த தப்பை சுற்றி காட்டினாங்க. நல்ல வேலை இப்போயே நம்ம அந்த தப்பை தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த அஃபிடவிட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம உடனடியாக சார்ட் அவுட் பண்ணிட்டு உடனடியாக பார்த்தீங்கன்னா நம்ம 4ஆம் தேதி 6ஆம் தேதி வந்து ரீஅப்லோட் பண்ணிடுவோம். இந்த அஃபிடவிட் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பே கிடையாது. நம்ம சைடு தப்பு இருக்கு, அந்த தப்பை நம்ம கரெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்டா இருக்கு. இப்போ ரெண்டாவது, ப்ரோ திருத்தணி நியூஸை பார்த்தியா? தன்னந்தனியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சத்யகுமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் வாட்டு வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன கண்டிஷன் இது, எந்த மாதிரி இது என்ன தளபதி ஒரு வேட்பாளராக நியமிச்சிருக்காங்க, நம்ம கட்சிக்காரங்க வேலை வைக்க வேண்டியதானே. அந்த பக்கம் கட்சிக்காரங்க சில பேர்ட்ட பேசினா, இல்லைங்க அவர் தாங்க இந்த மாதிரி பண்ணுறாரு, நாங்கள் கரெக்டாக தாங்க இருந்தோம், வேட்புமனு தாக்கல் செய்யும் போது எங்கள்கிட்ட வந்து அவர் சொல்லவே இல்லை, அதுக்கப்புறம் வந்து பிரச்சாரத்துக்கு எப்படி போகலாம் என்ன வரலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் அவர் வேணான்னு சொல்கிறான்னு சொல்லி 2 பக்கமும் வெவ்வேறு விதமான தகவல் வந்து அவர் ஆனால் தனியாக போயிட்டு ஓட்டு கேட்டுருக்கிற அந்த செய்தியை பார்க்கும்போது ஒவ்வொரு தாவேக்கா தொண்டன் அத்தனை பேருமே கஷ்டப்பட்டு பட்டிருப்போம்ல. அந்த ப்ராப்ளத்தை நம்ம பார்த்தபடி நம்ம பட்ட கஷ்டத்தை தலைவர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்கல்ல. உடனடியாக தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவே போடுறேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்களா? இப்போது அந்த மாவட்ட செயலாளர் போயிட்டு அவரோட போய் நின்ட்டார். அந்த மாவட்ட செயலாளர் அவருடைய அந்த நிர்வாகிகள் அத்தனை பேருமே அங்கே போய் நின்ட்டாங்க. நின்று நம்ம தளபதி வந்து நிச்சயமாக சிஎம் ஆகிறதுக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா மறுபடியும் உழைப்போம், எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நம்ம ஒன்றா உழைப்போம் அப்படிங்கிற விஷயத்த ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த வேட்பாளர் வந்து 2 நாள் முன்னாடி வந்து அவங்கள போய் சந்திச்சாங்க. யார்? சத்யகுமார் அவர்களை போய் சந்திச்சாங்க. 2 பேரும் மன மகிழ்ச்சியோட தான் அந்த பயணத்தை ஆரம்பிச்சாங்க. எங்கேயோ சின்ன மன கஷ்டம் வந்திருக்கு, அதனால சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துச்சு. இப்போ அந்த விஷயமும் சார்ட் அவுட் செய்யப்பட்டு 2 பேருமே மீண்டும் ஒரு முறை இணைந்து திருத்தணி அப்படிங்கிறது தாவேக்காவோட கோட்டையா மாற்றுறதுக்கான வேலைகளை நாளிலிருந்து தொடங்கிடுவாங்க. இந்த ப்ராப்ளத்தையும் நம்ம சார்ட் அவுட் பண்ணிட்டோம். இது என்னுடைய 2வது விஷயம். 3வது பார்த்தீங்கன்னா, நம்ம கட்சியோட வேட்பாளர் ஒருத்தர் பூந்தமல்லி வேட்பாளர் மேலே ஒரு பாலியல் புகார் அப்படிங்கிற செய்தியை எல்லா ஊடகமும் போட்டாங்க. ஆக்சுவலாக அந்த புகார் அவர் மறுத்து ஒரு ப்ரெஸ் மீட்டே கொடுத்துருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட்டை நிறைய பேர் பார்க்கல, நிறைய பேர் வந்து அட்ரஸ் பண்ணல. ஆக்சுவலாக அந்த ஒரு அக்கா வந்து போய் புகார் கொடுத்தாங்கல்ல இவர் மேலே, அவரை அந்த வேட்பாளர் நம்மளுடைய பூந்தமல்லி வேட்பாளர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய அக்கான்னு தான் சொல்கிறார். வணக்கம். நேற்று திருவள்ளூர் எஸ்சி ஆட்சியில் சங்கீதா அக்கான்றவங்க என் மேலே ஒரு குற்றச்சாட்டு தெரிவிச்சுக்கிறாங்களாம்.
அந்த குற்றச்சாட்டு உண்மையிலும் பொய்யான குற்றச்சாட்டு. அவங்க வந்து மகளிர் அணியில் இருக்காங்க, கட்சிக்கு சேர்ந்து 2 வருஷம் ஆகுது. அவங்க வந்து பதவி கேட்டாங்க. பதவி வந்து ஒழிச்சவங்களுக்கும் யார் சீனியரோ அவங்கள தலைமை முடிவு பண்ணணும். தலைமை முடிவு பண்ணது நான் செயல்படுத்துவேன். அதுபோல் சொன்னேன். அவங்க அது பொறுக்க முடியாமல் தேவையில்லாமல் என் மேலே ஒரு பொய்யான குற்றச்சாட்டு கொடுத்துக்கிறாங்க. இது வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது என் பேரையும் எங்கள் கட்சி பேரையும் கெடுக்கிறதுக்கு திமுக தூண்டுதல் பேரில் அவங்க பண்ணுறாங்க. அந்த அக்கா அவங்க வந்து என் சகோதரியாக தான் நினச்சி நான் கட்சியில் அவங்கள சேர்த்துக்கணும். அவங்களும் என் கூட சேர்ந்து பயணித்தாங்க. பதவி கேட்டாங்க, பதவி தரலன்ட்டு இது போல் பொய்யான புகாரை திமுக தூண்டுதல் பேரில் நேற்று கொடுத்துக்கிறாங்க. என்ன தளபதி பூந்தமல்லி தொகுதி வேட்பாளர் அறிவித்தார். பொதுச் செயலாளர் அவர்களும் ஆசையுடன் என்னை அறிவித்தாங்க. அதை பொறுக்க முடியாமல் அவங்க கூட சேர்ந்துன்னு ஒரு 4-5 பேர் இவரை எதனா பழிய வாங்கணுன்ட்டு உடனே நேற்று பண்ண வேலை தான் இது. நான் அதுபோல் ஆள் இல்லை. எங்கள் கட்சிக்கார மகளிர் அணிகள்லாம் கேளுங்க. நான் எல்லாருக்கிட்டையும் அக்கா தங்கச்சி போல தான் பழகுவேன். அதுபோல் எந்த தவறும் நான் செய்ய மாட்டேன். அவங்க வந்து போன வருஷம் நடந்த கதை இது. அக்கா ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. ஏதோ பதவி கிடைக்கல அப்படிங்கிற அதிருப்தியில் போய் செஞ்சுட்டாங்க. இப்போது என் மேலே நான் ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டேன், இல்லை பாலியல் துன்புறுத்தல் பண்ணிட்டேன்னா நேற்று பண்ணனா இன்றைக்கி போய் நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா அது சரியானதாக இருக்கும். ஒரு வருஷம் முன்னாடி வாமான்னு சொல்லி மேடையில் இருக்கிற அத்தனை பேரை நான் வந்து கூப்பிட்டு தள்ளி விட்டேன். ஏன்னா கூட்டம் அதிகமாக போகுது, பொதுச்செயலாளர் அங்கே இருக்காருங்கிறதுக்காண்டி தள்ளி விட்டேன். அப்படியே அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருந்தாலும் அவங்க அடுத்த நாள் தான் போய் புகார் கொடுத்துருக்கணும். அவங்க ஒரு வருஷம் கழித்து போய் புகார் கொடுக்குறாங்க. இந்த புகாரை நான் சட்டப்படி சந்திப்பேன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இவர் மேலே ஒரு புகார் கொடுத்துருக்காங்க ஒரு லேடி. அந்த லேடி மேல இந்த வேட்பாளரோட மனைவி போயிட்டு இன்னொன்று புகார் கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த வேட்பாளருக்கு முன்ஜாமீனும் கிடைச்சிருக்கு. ஸோ அவரோட ப்ராப்ளத்தையும் அவர் ரொம்ப தெளிவாக அட்ரஸ் பண்ணிட்டாரு. என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத மீடியாவை சந்திச்சு அவர் பேசிட்டாரு. இந்த செய்தியை யாருமே போடல. ஸோ பூந்தமல்லி வேட்பாளர் அந்த பெண் புகார் பிரச்சனையானது முடித்து வைக்கப்பட்டிருக்கு. வழக்கு நிலுவையில் இருந்தால் சட்டப்படி சந்திக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாரு. இது என்னுடைய 3வது பாயிண்ட். 4வது பார்த்தீங்கன்னா அந்த வாணியம்பாடி வேட்பாளர் பற்றி ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. அதாவது சன் நியூஸ் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த செய்தியை போட்டாங்க. இவர் மேல வந்து இந்த மாதிரி வழக்கு இருக்குங்க, இவர் வந்து இத்தனை நிறுவனம் வச்சு ஏமாத்திட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியை போட்டாங்க. அதற்கு பதிலாக கவுண்டரா அவர் சைட்லேருந்து ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த செய்தியை நியூஸ் 7 தமிழ் மட்டும்தான் அவரை போய் பார்த்து பேட்டி எடுத்து என்ன சார் உங்கள் பஞ்சாயத்து, என்ன சார் உங்கள் தகவல், என்னமா இந்த மாதிரிலாம் செய்தி வந்துகிட்டு இருக்கு, என்ன எதுன்னு கொஞ்சம் விளக்கம் கொடுங்கன்னு சொல்லும் போது அது எதுவுமே உண்மை கிடையாதுங்க, எல்லாமே போலி, நான் சட்டப்படி சந்திச்சுக்கிறேன், அதை பற்றிலாம் நீங்கள் எந்த விதமான கவலையும் பட தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தை அவர் தெளிவாக ஒரு ஊடகத்தை பார்த்தே சொல்லிட்டாரு. ஒரு செய்தியை மட்டும் தானே காமிக்கிறாங்க, இன்னொரு செய்தியை இங்கே காமிக்கல அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சேர்த்து சொல்கிறேன். இப்படி ஒவ்வொரு வேட்பாளரையும் நீங்கள் பூத கண்ணாடி வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், யாருமே நிப்பாட்ட முடியாது. ஏன்னா எல்லாருமே இப்போ என் மேலே சில மிஸ்டேக் இருக்கலாம், உங்கள் மேலே சில மிஸ்டேக் இருக்கலாம், அதுக்கு நீங்கள் தப்பானவங்க கிடையாது. இப்போ என்னோட வீடியோக்களை என்னுடைய பாஸ்ட் லைஃப்பில் சில தவறுகள் இருக்கலாம். அந்த தவறு குற்றச்சாட்டு நிரூபித்தா மட்டும்தான் நான் குற்றவாளி. அவர் நீதிமன்றத்தால் இப்போ வரைக்கும் தண்டிக்கப்படல. அவர் மேலே இருக்கக்கூடிய வழக்கே வேற ஒரு வழக்கு. அந்த வழக்கை இவங்க வேற மாதிரி வந்து டிசைன் பண்ணி இங்கே போடுறாங்க அப்படிங்கிறதான் அந்த வேட்பாளர் கொடுத்த விளக்கத்தில் இருந்த ஒரு தகவல். அந்த ப்ராப்ளமும் இங்கே சார்ட் அவுட் ஆயிடுச்சு. அடுத்து மிக முக்கியமாக நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா அவர்கள் இருக்காங்கல்ல, ஆதவர்ஜுனா அவரோட கார் ஒருத்தர் மேலே வந்து ஏறிச்சு. அவர் வந்து ஒரு காவலர் வந்து அடிபட்டார். அந்த காவலரை மருத்துவமனை கூட்டு போனது தாவேக்காவோட நிர்வாகிகள், தாவேக்காவோட தொண்டர்கள் தான். மருத்துவமனைக்கு போனதோட ஆதவர்ஜுனா அவர்கள் நேரடியாக கிளம்பி போல. ஆதவர்ஜுனா அந்த காரில் அப்போ இல்லவே இல்லை. அது சிஆர்எஃப் வீரர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கார். அதாவது ஆதவர்ஜுனாவோட காரை நம்ம வந்து அந்த வீரர்கள் பயன்படுத்தியதுக்காண்டி நம்ம கொடுத்துருந்தோம். அந்த காரை அவசரத்தில் எடுக்கும்போது இந்த காவலாளிக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. நடக்கக்கூடாது, ஆனால் நடந்துருச்சு. ஆதவர்ஜுனா அவர்கள் நேரடியாக போய் மருத்துவமனைக்கு போயிட்டு அந்த நபரை போயிட்டு அந்த காவலரை போய் சந்திச்சு, சார் கவலைப்படாதீங்க சார், உங்களோட செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எங்கள் சைடு இந்த மிஸ்டேக் நடந்திருக்கக்கூடாது, கொஞ்சம் அவசரத்தில் இந்த மாதிரி நடந்துச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருடைய கால் வந்து போயிடுச்சுலாம் சொல்கிறாங்க. அவருடைய கால் வந்து முறிஞ்சிருச்சு. மறுபடியும் நம்ம அவருடைய காலை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அத்தனையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே நான் சேர்த்து பதிவு செய்கிறேன். ஏன் ஆதவர்ஜுனா அவர்கள் மேலே மட்டும் இந்த மாதிரி தாக்குதல் நடக்குது தெரியுமா? ஏன்னா ஆதவர்ஜுனா அவர்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கு உண்மையாக இருக்காருங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன்? அதாவது குளத்தூரில் ஒரு வேட்பாளரை இப்போ நம்ம நிப்பாட்டி இருக்கோம். அந்த வேட்பாளரை தாவேக்காக்குள்ளே கொண்டு வந்தது ஆதவர்ஜுனா அவர்கள் தான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செல்வம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒருத்தர் நம்ம கொண்டு வந்தோம்ல, துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதியை எதிர்த்து நிப்பாட்டி இருக்கோம்ல, அந்த வேட்பாளரை தாவேக்காக்குள்ள கொண்டு வந்தது ஆதவர்ஜுனா அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் ஐயா செங்கோட்டையன் அவர்களை கொண்டு வந்ததும் ஆதவர்ஜுனா அவர்கள் தான். இந்த மாதிரி ஆதவர்ஜுனா தன்னுடைய தனிப்பட்ட உழைப்பை முழுமையாக நம்ம கட்சியில் போடும்போது தலைவருக்கு பக்கபலமாக துணையாக நிற்கும் போது அவர் குறிவைக்கப்படுகிறார். குறி வச்சு அவருடைய நோக்கத்தை வந்து உடைக்கணும், அவரை வந்து தப்பாக ப்ரோடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக செய்கிறாங்க. ஏன்னா அவருடைய வில்லிவாக்க கூட்டத்திலாம் பாட்டில் தூக்கி வீசுறாங்க. இந்த சினாரியோ அத்தனையுமே நடந்துச்சு.
இந்த சினாரியோக்கு அப்புறம் அந்த செய்தி எந்தெந்த மாதிரி போட்டாங்க நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோலேயே பேசணும். ஒருத்தர் உண்மையாக இருக்காருன்னா அந்த உண்மையை அவங்க வந்து சோதிக்கணும், அந்த நபரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷனை நம்மள்கிட்ட கொண்டு வரதுக்கான ஒரு மறைமுகமான சூழ்ச்சி தான் ஆதவர்ஜுன் அவர்கள் மேலே நடக்குது. மற்றபடி என்ன பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் அவரை முழுமையாக நம்புகிறேன். அவர் மிகச்சரியாக தன்னுடைய கட்சி பணியை செய்கிறதுனால மட்டுமே இவ்வளவு பெரிய விஷயங்கள் அத்தனையுமே இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா உண்மையாக இருந்தோம்னு வைங்களேன், நம்மளை தான் கார்னர் பண்ணி அடிப்பாங்க. ஏன்னா இவருக்கு எதிராக அதிமுக குடும்பம் வந்து ஒரு வேட்பாளரை நிப்பாட்டியிருக்காங்க. அந்த வேட்பாளர் பார்த்தீங்கன்னா சபரீஷன் அவர்களோட நெருங்கிய நண்பர். அவர் வேற தொகுதியில் வந்து நின்று ஜெயிக்கிறதுக்கான வேலைகள் பார்த்தாரு. அவரை எடுத்து வந்து இந்த தொகுதியில் போட்டு, கார்த்திக் அவரை எடுத்து வந்து இந்த தொகுதியில் போட்டு இவரை எப்படியாவது தோக்கடிக்கணும் வெள்ளிவாக்கத்தில் அப்படிங்கிற விஷயத்தில் திமுக ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவ்வளவு தூரம் திமுக ஆதவர்ஜுன் அவர்களை பர்சனலாக எடுத்துக்கிறாங்க. அதனால தான் அவரை சுற்றி ஏகப்பட்ட செய்தி என்னென்னமோ வந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வரும், தயவு செய்து அவரை நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய 5வது பாயிண்டாக இருக்குது. இப்போ 6வது ஃபைனலான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் சொன்னாங்க, சும்மா தலைவர் இப்படி கடிதம்லாம் எழுதிக்கிட்டு இருந்தால் வேலைக்காகுமா, இதெல்லாம் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. கடிதம், ஜனநாயகத்தின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, இதெல்லாம் நீங்கள் உண்மைக்குமே நம்பினீங்கன்னா அந்த விஷயங்கள் அத்தனையுமே நடக்குங்கிறத நான் ஆழமாக ஏன் நம்புகிறேன்னா, இது எல்லாத்து மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்குது. இது எல்லாமே தூய்மையானது, உண்மையானதுங்கிறத நான் பெரிய லெவலில் நேசிக்கிறேன், நம்புகிறேன். அது மாதிரி தலைவர் விஜய் அவர்களும் பெரிய லெவலில் நேசிக்கிறாரு, நம்புறாரு. அவர் கடிதம் எழுதுறாரு. இங்கே டிஜிபி, பொறுப்பு டிஜிபி போட்டு நியமனம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, பொறுப்பு டிஜிபியை தூக்கி போட்டு நமக்கு நிரந்தரமான ஒரு டிஜிபியை போட்டிருக்காங்க. தேர்தல் சமயத்தில், இந்த சமயத்தில் ஒரு மிக முக்கியமான டிஜிபியை அவரை போட்டிருக்காங்க. இவர் டிஜிபியை வரக்கூடாதுன்னு தான் அந்த திமுக அரசு பொறுப்பு டிஜிபியை போட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. யார் திமுக அரசு வரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ, இவங்க வந்து ஒரு 3 பேர் வரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ, அந்த 3 பேரில் ஒருத்தர் தான் இப்போ டிஜிபியா பதவி உயர்வு பெற்று சட்ட ஒழுங்கு அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிறாங்க. இனிமேல் நமக்கு இந்த அனுமதி கிடைக்கிறது, வாட்டவட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய தாமதம்லாம் நடக்காது. ஏன்னா ஒரு சரியான ஆளை போட்டிருக்கிறதா தேர்தல் ஆணையம் நம்புது, தேர்தல் ஆணையத்தை நம்ம நம்புகிறோம். அதனால எல்லா அனுமதியுமே இனிமே அரசியல் வெறுப்பு இல்லாமல் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கையாக இருக்குது. கடிதம் எழுதினாலும் வேலை நடக்கும். கடிதம் யார் எழுதினா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த வேலை நடக்கும். அந்த கடிதத்தில் எவ்வளவு உண்மையான விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோமோ அது அடிப்படையில் வேலை நடக்கும். உண்மையான விஷயத்தை நம்ம சொன்னோம், உண்மைக்குமே வேலை நடந்திருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நான் எல்லா விதமான செய்தியும் அட்ரஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய அஃபிடவிட், தலைவரோட அஃபிடவிட்டில் ஆரம்பிச்சு, திருத்தணி வேட்பாளர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆரம்பிச்சு, பூந்தமல்லி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆரம்பிச்சு, வாணியம்பாடியில் ஆரம்பிச்சு, ஆதவர்ஜுன் அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே நான் இங்கே ஷேர் பண்ணியிருப்பேன். செய்தி பார்க்குறீங்க, உடனடியாக ரியாக்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நம்ம செய்தி எல்லா ப்ராப்ளத்தையும் சார்ட் அவுட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளும் இங்கே ஒரு அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். திமுகவில் இந்த மாதிரி 10 செய்தி வரும், அதிமுகலையும் 10 வரும், நாம் தமிழர் கட்சியில் இந்த வேட்பாளரை மாற்றிருக்காங்க, ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ எல்லா கட்சியிலுமே இது நடக்க தான் செய்யும். உடனடியாக ரொம்ப போட்டு ப்ரோ அதனால பிரச்சனையா இதனால பிரச்சனையா அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் என்னுடைய தலைவரை நம்புகிறேன். என்னுடைய தலைவர் பார்த்தீங்கன்னா நம்ம அத்தனை பேரை நம்புகிறாங்க. நமக்கும் அவருக்குமான பந்தத்தை எப்படிப்பட்ட போலி செய்தி நீங்கள் கிரியேட் பண்ணாலும், எப்படிப்பட்ட நரேட்டிவை நீங்கள் கிரியேட் பண்ணாலும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தனமாக சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தாவேக்காக்கு ஆதரவாக ஏகப்பட்ட பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.